ராமநாதபுரம் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ராமேஸ்வரத்தில் பிரச்சாரத்தை துவங்கினார். ராமர் இலங்கைக்கு செல்வதற்கு முன் ராமேஸ்வரத்தில் விபீஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்ததை சுட்டிக்காட்டிய அவர் தாமும் ராமேஸ்வரத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவதாக கூறினார். ராமபுரானே இங்கு வந்து தவம் செய்து சிவபிரானை வழிபட்டு இலங்கை சென்று இங்கு ராவணனை வதம் செய்து வெற்றிகரமாக திரும்பி அதற்கு பின்தான் அவர் அங்கே பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு என்ற வரலாறு நம்முடைய ராமேஸ்வரம் என்ற புண்ணிய பூமியில் இருக்கிறது. நீதி கேட்டு நான் இன்றைக்கு உங்களிடம் வந்திருக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே. தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் வாண்டையார் இருப்பு கிராமத்தில் கசாப்பு கடையில் கறி வெட்டி கொடுத்தும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடம் துண்டு பிரசுரம் கொடுத்தும் வாக்கு சேகரித்தார். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பார்வதிபுரம் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தானுமாலய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சுசீந்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அமைச்சர் மனோ தங்கராஜுடன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். இந்த மாவட்டத்தில் நலத்திட்டங்களுக்காக, வளர்ச்சி திட்டங்களுக்காக, கட்டமைப்புகளுக்காக இந்த அரசு செலவிட்டிருக்கக்கூடிய பணம் சுமார் 5000 கோடி என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன்.